ஹலோ ஸ்னைபர்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்ற அனாலிசிஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யா, வெல்கம். லெட்ஸ் சி. பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடும். அங்கேருந்து வர்றது நல்லா இருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் இங்கே இருக்கு. இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எங்க இருக்கு? அந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எடுத்த அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல இருந்து நேற்று மார்க்கெட் நல்லாவே போயிருந்தான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா போய் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுத்திருக்கணும். ஆக்சுவலா இந்த எக்ஸ்ட்ரீம் இங்க இருந்து போய் இந்த இடத்துல இப்போ ஸ்ட்ரக்சர் உடைக்கணும். அதுக்குதான் மார்க்கெட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்சைட்ல தான் வியூ இருக்கு. ட்ரெண்ட் உங்களுக்கு அப்சைட்ல இருக்கு, ட்ரெண்ட் அப்சைட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டில என்ன நடக்க சான்ஸ் இருக்கு, இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஓகே. இன்ட்ராடே ஸ்ட்ரக்சரை பொறுத்த அளவு மார்னிங் இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இங்க நடந்திருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்கு திரும்பவும் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சர் உடைஞ்சதுனால இது உங்களுக்கு சோச் ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ சோச் கொடுத்துட்டு அகைன் மேல போய் ஸ்வீப் பண்ணியிருக்கான் அப்படின்னா இதுவும் உங்களுக்கு ஒரு சோச்சு தான். சோச்சுக்கு கீழே ஒரு இன்டியூஸ்மெண்ட் லெவல். ஓகே. அதே மாதிரி ஆர்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரெக்டாக ஆர்டர் பிளாக்ல இந்த இடத்துல எங்க ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்ல எல்லாருமே சேர்ந்து இந்த ஏரியால என்ட்ரி எடுத்திருந்தோம். இதை ஃபுல்லாவே கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம் நாங்க. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், அதாவது இந்த ஆர்டர் பிளாக் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வரும்போது இங்க எடுத்தோம். மோர் தென் 130 பாயிண்ட்ஸ்க்கு மேல கொடுத்துருந்தோம் இந்த மூமெண்ட்ல. பட் நான் டார்கெட் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹை இருந்தது, பட் இந்த ஹை அவன் உடைக்கவே இல்லை. ஈக்குவல் ஹை போட்டிருந்தான், அதாவது இந்த இடத்துல லிக்விடிட்டி இப்போ இன்னும் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஈக்குவல் ஹை போட்டுட்டு மார்க்கெட் கன்சாலிடேஷன்ல கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அகைன் விச் இஸ் ஷோர்ட்ஸ். ஸோ இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அப்படியே தான் இருக்கு, அதாவது ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இந்த இடத்துல. யா. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா எஸ், இங்க ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட். அந்த இடத்துல அந்த மைனர் இன்டியூஸ்மெண்ட்ல ஒரு சப்ளை அங்க மிட்டிகேட் பண்ணி அங்க இருந்து ஒரு டவுன் ஸ்ட்ரக்சரிங் உடஞ்சிருக்கு. திரும்பவும் இந்த இடத்துல ஒரு சோர்ச். அந்த சோர்ச்சுக்கு அப்புறம் இந்த இன்டியூஸ்மெண்ட், இந்த என்ட்ரியை நான் டெலகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். கரெக்டா இந்த இடத்துல இருக்கும்போது அப்டேட் பண்ணியிருந்தேன். ஒரு நல்ல மூமெண்ட் இதுலயும் ஆல்மோஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தான். பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க அந்த இதை நீங்க டெலகிராம்ல இருக்கு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன், நீங்க போய் இப்போ செக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க திரும்பவும் ஒரு சோர்ச் கொடுத்து இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சு மேலே போயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த என்ட்ரிஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் சொல்றேன். ஓகே. ஓகே. இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு, அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே. இங்க ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருக்கு. இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னா மைனரா இன்னும் எடுக்கல. ஸோ நாளைக்கு இந்த ஏரியாவுக்கு கீழே பை வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதாவது எஸ், இந்த ஜோன் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த ஜோன்ல மிட்டிகேட் பண்ணி, அதாவது ஃபியூச்சர்ல நான் சொல்றது 52,465 அந்த இடத்துல டிமாண்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஹைக் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இந்த லோ தான். இந்த லோ இன்னும் எடுக்கல அவன். அதாவது லோ பாருங்க, 4825. ஓகே. இங்க 483 தான் இருக்கு. ஸோ இந்த லோவை ஸ்வீப் பண்ண கீழே வரணும். கீழே வந்தானா இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த இடத்துல அப்படி டிமாண்ட் எடுக்கலைன்னா இந்த டே லோவை ஸ்வீப் பண்ணி இங்க எக்ஸ்ட்ரீம் பிளாக்லயே திரும்ப ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு சான்சஸ் அதிகமா தான் இருக்கு. ஓகே. இதுதாங்க வியூ. 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு ஈஸியா தெரியும். யா. ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல திரும்பவும் இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேல போனோம்னா இந்த ஹை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எதிர்பார்க்குறேன் அப்சைட்ல போறதுக்கு தான் சான்சஸ் அதிகம்.
நாளைக்கு இதுதாங்க வியூ. ஸோ அப்சைட்ல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அண்ட் நிஃப்டியில் என்ன கொடுத்துருந்தான் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓ, நிஃப்டியோட ஸ்ட்ரக்சர் இன்னைக்கு நல்லாவே தான் இருந்தது. டவுன் ட்ரெண்ட்ல இருந்து கொஞ்சம் அப் ட்ரெண்ட் மாறினா. ஓகே. யா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எஸ் அகைன் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட். அதை எடுத்திருந்துட்டு நேத்து, அதாவது ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்னைப்பர் ஆகி இருந்தது. அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் இருந்தது ஆக்சுவலா. ஓகே, வாங்க செக் பண்ணிடும். ஓகே, அதாவது இங்க பாத்தீங்கன்னா அகைன் இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிருந்தது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆனதுக்கு இம்பேலன்ஸோட இருந்த எக்ஸ்ட்ரீம் பிளாக்கை நான் மார்க் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே இன்டியூஸ்மெண்ட்டும் இருந்தது. ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு இன்சைட் ஸ்ட்ரக்சர், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் போட்டுட்டே இருந்தான். அதாவது இந்த இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டை ஸ்வீப் பண்ணி மார்க்கெட் இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்தான். எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல டிமாண்ட் எடுத்து இருந்தது. எக்ஸ்ட்ரீம் பிளாக்ல டிமாண்ட் எடுத்துட்டு இந்த ஹையை திரும்பவும் இதை ஸ்வீப் பண்ணி திரும்பவும் இந்த லோவை ஸ்வீப் பண்ணா திரும்ப எக்ஸ்ட்ரீம் பிளாக்லேயே டிமாண்ட் எடுத்து ஒரு சோர்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க இருந்து தான் ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிச்சது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல என்ட்ரிஸ் எங்கெங்கெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த என்ட்ரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலிடான என்ட்ரி. அதாவது இந்த இடத்துல நீங்க புட்டு போயிருக்கலாம், ஒரு நல்ல என்ட்ரி. இந்த புட்டு அப்புறம் இந்த கால், இந்த இந்த இடத்துலயுமே நீங்க ஒரு கால் போயிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு கால் என்ட்ரி. இந்த புட்டை கொஞ்சம் எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த டிமாண்ட் எடுத்ததால இதை நீங்க சோர்ச்சா தான் கன்சிடர் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால இந்த டிமாண்டை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அண்ட் அகைன் இந்த இடத்துல இருந்து ஒரு சோர்ச் திரும்ப இந்த இந்த என்ட்ரி நீங்க கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இந்த சப்ளைலையுமே ஒரு என்ட்ரி, இந்த சப்ளை கவுண்டர் ட்ரெண்டா இருந்தாலும் ஒரு சோர்ச் கொடுத்தா நீங்க போத் சைடு என்ட்ரிஸ் எடுக்கலாம். ஸோ இந்த சப்ளை என்ட்ரியுமே கன்சிடர் பண்ணிருக்கலாம். இதுல ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் கொடுத்தது. இந்த இந்த இடத்துலயுமே ஒரு நல்ல என்ட்ரி. அதுவுமே பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருப்பான். யா. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு கம்மியான என்ட்ரி தான். பட் பேங்க் நிஃப்டி நல்லாவே இருந்தது. அந்த மூமெண்ட்ஸை இன்னைக்கு நல்லாவே நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட்ஸ் அண்ட் அனலைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம. அண்ட் எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த டவுட்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.